மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பை பொறுத்தமட்டில் நீங்கள் பகல் வேளையிலே காணக்கூடியதாக இருக்கும் மோட்டார் சைக்கிள்கள் தங்களுடைய ஹெட்லைட்டை ஒளிரவிட்டுக் கொண்டு பாதையில் வீதி வழியாக செல்வதை இதை போலீசார் கட்டாயமாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இதனை ஒரு சட்டமாக இன்னும் கொண்டு வரவில்லை. இதனை பொதுவாக ஏனைய நகரங்களிலும் விஸ்தரிப்பதற்கான செயற்பாடுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக கூறுகின்ற காரணம் என்னவென்றால் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று அதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்திலும் இவ்வாறு மோட்டார் சைக்கிள்கள் ஹெட்லைட்களை ஒளிரவிட வேண்டும் என்று போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது குறித்த தகவலோடு இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத். வணக்கம் கபில். மேல் மாகாணத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பகல் வேண்டும் என்ற நடைமுறை தற்போது வவுனியாவிலும் அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினத்திலிருந்து இந்த நடைமுறையை அவர்கள் வவுனியா மாவட்டத்திலே கொண்டு வந்திருந்தாலும் அது போதுமான அறிவுறுத்தல்களும் மக்களுக்கான இல்லாத காரணத்தினால் அது நடைமுறை சாத்தியமற்றதாகவே தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சில போக்குவரத்து போலீசார் வீதியில் செல்கின்ற நிறுத்தி மின்களை ஒளிய செய்யுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்குகின்றார்கள். ஆனால் ஏனையவர்கள் அது தொடர்பான எந்த அறிவித்தல்களை வழங்குவதாக தெரியவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு குழப்பகரமான நிலை காரணமாக ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு செயற்பாடாக இந்த பகல் வேளையிலும் ஒரு நடைமுறை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மின்குமுலை ஒரு போக்குவரத்து போலீசார் போது டிவியிலே செல்கின்ற ஏனைய மோட்டார் சைக்கிள் பயணிகள் மின்குமுல் ஒளிர்வதாக அவர்களுக்கு சமிக்கை காட்டி அதனை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதான ஒரு தோரணை தான் இங்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நடைமுறை ஒழுங்கான முறையிலே அனைவரும் செயல்படுத்தப்படாத காரணம் தான் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நடைமுறை வவுனியா மாவட்டத்திலே சீரான முறைக்கு கொண்டு வரப்பட்டதில்லை. உண்மையில் அது கொண்டு வரப்படுமாக இருந்தால் மேல் மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விபத்துக்களை தணிப்பதற்கான மோட்டார் சைக்கிள்களை செயற்பாடு இருக்கும் என்பதை பலருடைய கருத்தாகவும்